வணக்கங்கண்ணா. வணக்கம், வந்தனம், நமக்கம், நமஸ்தே, நமஸ்கார். இப்போ தீவிர நிறைய வந்துருக்கேன். இப்போ எனர்ஜியை பார்த்தாலே தெரிய வேணாமா நான் எந்த கெட்டப்ல இருக்கிறேன்ட்டு. கேக்குறீங்களா? கலெக்ஷனை பாருப்பா. கடல் அலையா, கடல் அலையா இருக்குது. ஆமா, கடையை பாத்தீங்களா? அவ்வளவு கலெக்ஷன். சூப்பர்ண்ணா. 20 லட்சம் சேலை குமிச்சிருக்கேன். 20 லட்சம் சேலையா? 20 லட்சம் சேலை குமிச்சிருக்கேன். ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கீங்க. டார்கெட்டே வேற. ஓகே, என்ன டார்கெட்? ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியா மாறினா என்ன நடக்கும்? ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தாச்சா? அது ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, இன்னும் பாப்பீங்க தீபாவளிக்கு. இன்னும் பார்க்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பாக்குறவங்க ஃபுல்லா பாக்குறவங்க ஸ்கிப் பண்ணா வாட்ச் பண்ணிட்டு நான் பெஸ்ட் கமெண்ட் பண்றவங்களுக்கு ஜாக்பாட். ஜாக்பாட் 1 ரூபாய்க்கு பட்டு சேலை. என்ன 1 ரூபாய்க்கு பட்டு சேலை? 1 ரூபாய்க்கு பட்டு சேலை. இப்போ லைக் பண்ணி பெஸ்ட் கமெண்ட் பண்ணா போதுமா? லைக் பண்ணி பெஸ்ட் கமெண்ட் பண்ணா போதும். ஒரு ஆஃபர் வேணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணா வாட்ச் பண்ணுங்க. அது என்ன ஆஃபர் ஃபுல்லா சொல்றேன். ஓகேண்ணா. ஓகேவா? வாங்க உள்ள போய் கலெக்ஷன் பார்க்கலாமா? பார்த்தலாம்ண்ணா. ஓகே, டன். ஏன்னா நீ கையில மோதிரத்தை காணோம், கழுத்து செயினை காணோம். கண்ணா, முதலாளி வந்து நகையை போட்டாலும் முதலாளி தான், நகையை போடலனாலும் முதலாளி தான். என்னடா சொல்றீங்க? ஆமா, கலெக்ஷன் பார்க்கலாமா? இப்போ ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கோம் கலெக்ஷன். குமிச்சாச்சு. அடுத்த ரவுண்டா முன்னாடி இருந்து வருவோமா? வந்துடலாம்ண்ணா. முன்னாடி வா. எப்படி பாத்தியா? ஜம் 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 கும். இங்க பாத்தீங்களா? கேட்லாக் ஐட்டம். கேட்லாக் ஐட்டமாண்ணா? ஆமா, வெறும் 300 ரூபாயில இருந்து. 300 ரூபாயில இருந்தா? வெறும் 300 ரூபாயில இருந்து. என்னடா சொல்றீங்க? எப்படி கலெக்ஷன்? எப்படி ஃபுல்லா அடிக்க வச்சிருப்பீங்க? இது கம்மி. இன்னைக்கு வெறும் 12 பேல் மட்டும் உடைச்சேன். ஓகே, 12 பேல் இதுல இருக்கா? 12 பேல். ஒரு பேலுக்கு 80 பீஸ். 12 பேல் கணக்கு போடுங்க. ஒரு நாளைக்கு 1000 பீஸ் முடியுது. ஒரு நாளைக்கு 1000 பீஸ் முடியுது. அந்த அளவுக்கு எடுக்கிறேன் கஸ்டமர். இப்ப நான் தான் அன்னைக்கு காமிச்சேன். விட்டான்னு சொல்றேன், அடிச்சு விட்டனா நான் அவ்வளவு கேட்கறேன், எவ்வளவு கேட்கறேன், மில்ல வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நான் காமிச்சனா இல்லையா? பெல்ட் பேல். இப்ப நீ கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா பேல் போடுறத பாருங்க. வரும்போது ஏத்திட்டாங்க பேல்லாம். ஏத்திட்டாங்களா? ஆமாங்க. கலெக்ஷன் தான் பாருங்க. எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். ஃபேன்சி எல்லாமே ஃபேன்சி. எல்லாம் ஃபேன்சி. எதை எடுத்தாலும் ஃபேன்சிங்க பாருங்க. எதை எடுத்தாலும் வெறும் 350 ரூபாய் 400 ரூபாய்க்கு. 350 400 தானா? ஆமா, 350 400 ரூபாய். கலெக்ஷன் பாருங்க. சித்தார்த் பிராண்ட் எல்லா பிராண்டுமே அதுல வரும். எல்லாம் பிராண்டுங்களாண்ணா? எல்லாம் பிராண்டட் ஐட்டம். சூப்பரா இருக்க மாட்டேங்குது. இங்க பாருங்க. பலூன் சேலை. பலூன் சேலையா? பலூன் சேலை இருக்கா நமக்கு? ஆமா, இது வந்து இது ஓம் சிட்டிக்கு வந்திருக்கிறது. ஓம் சிட்டி. இதுல உங்களுக்கு வந்து பிரிண்டட் வந்திருக்கு. இதுல கடி பிரிண்டெல்லாம் வந்திருக்கு. இதுல வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. இதுல வெரைட்டி 6 வெரைட்டி இருக்குது. 6 வெரைட்டிங்களா? ஆமா, இதுல பிரிண்டட், கடி பிரிண்ட், ஓவர் பிரிண்ட், டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். சூப்பர்ண்ணா. ஓகேவா? கலெக்ஷன் பார்க்க ஆரம்பிக்கலாமா? பார்த்தலாம்ண்ணா. இங்க பாருங்க, புது வெரைட்டி, நியூ மாடலாண்ணா? இப்ப ஆமா, ஸ்டோன் கூட வந்துட மாட்டேங்குது. ஃபுல் ஸ்டோன், எல்லாமே ஸ்டோன். நான் என்ன சொல்ற, போன வீடியோல சொல்லணும்னா இல்லையா, கடையே கல்லாட்டு மின்னும். ஏன் நான் நகை போடலன்னு கேட்டா பாத்தீங்களா? ஓகே, நான் போட்டிருக்க நகையே இந்த ஸ்டோன் வந்து ஓவர்டேக் பண்ணுது. அப்படியா? ஆமா, அந்த அளவுக்கு இருக்கா ஸ்டோன் இருக்கு? ஆமாங்க. பாருங்க சேலையை பாருங்க. கோல்டுக்குள்ள மின்ன மாட்டேங்குது. ஸ்டோன் இருக்கு ஃபுல்லா. கோல்டு, சில்வர், காப்பர், மொத்தம் 2 வெரைட்டி. இதுல 3 வெரைட்டி. 3 வெரைட்டிங்களா? எப்படி சேலை? எப்படி வேற லெவல். தக்கன்னு எல்லாமே பிரஸ் பீஸ். எல்லாம் இப்ப வந்து இறக்கி இருக்கு எல்லாமே. ஆமா, இங்க பாருங்க. சூப்பரா பட்டு வச்ச தங்க கோடம். எப்படி அருமையா இருக்குண்ணா சேலை. ஃபுல் ஸ்டோன் இருக்குங்களா? ஃபுல் ஸ்டோன் இருக்குங்க பாருங்க. மின்னுதா? தகன்னு மின்னுதுண்ணா சாரி ஃபுல்லா. அதனால தான் நான் நகையை போடல. சூப்பர்ண்ணா. இங்க பாருங்க, அதோட கலர் சட்டி பாக்ஸ்ல வந்துருமா? இதெல்லாம் எல்லாம் பாக்ஸ் பேக்கிங் தான்ப்பா. ஓகேண்ணா. இங்க பாருங்க, எல்லாம் பாக்ஸ் பேக்கிங்ல வருது. அதோட சார்ட், அதோட டிசைன் சார்ட்ல கலர்ஸ். டிசைன் கலர்ஸ். இந்த கலர்லாம் கட்டிட்டு போனாக்கா அவ்வளவுதான். பட்டாசு எந்தோட பார்ட்டி வேற எந்த ஃபங்க்ஷன் வேறனா சரி, பட்டாசு கலப்போம். சாரி பட்டாசு கலப்போம். பாக்குறதா சாதா சாரி மாதிரி இருக்கான ஃபுல் ஸ்டோன். தனி லுக்கு தெரியுமாண்ணா? என்னப்பா? தனி லுக்கு தெரியும். தனி லுக்கு தெரியும். தனி லுக்கு தெரியுமா கேட்டீங்களா? நான் இங்க பாரு, இதெல்லாம் சார் நான் பயங்கரமா இருக்கு. ஃபுல் ஸ்டோன் இருக்குங்களா? எல்லாம் ஃபுல் ஸ்டோன் இருக்குங்க பாருங்க. சால்வஸ் இருக்குது. வேற லெவல்ல இருக்கும் கலெக்ஷன். செம்மையா இருக்குண்ணா சாரி. அல்டிமேட். அடுத்து இங்க வாங்க, நான் காமிச்சு காட்டுறீங்களா? இருக்குது இங்க வாங்க. கலங்கரி சாரி. கலங்கரி சேலையா? கலங்கரியில சாரி. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க சேலை எப்படி சூப்பரா இருக்க மாட்டுது. விலையை விடுங்க, சேலை எப்படி? சேலையை பாருங்க. செம்மையா இருக்குண்ணா சேலை. ஃபுல் டிசைன் இருக்குது. எந்த சேலை எந்த வீடியோ நீங்க எடுத்தீங்கனாலுமே 50, 100, 150 தான் வரும். அதுக்கு மாங்கல்யத்துல மட்டும் தான் கலெக்ஷன் வரும். இங்க பாருங்க. கலங்கரி சாரி எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குதுண்ணா. 250 ரூபாய் கொடுத்தா 350 ரூபாய் விற்க முடியுமா? முடியாதா? 250 தானா? வெறும் 250. என்ன சொல்றீங்க? 250 ரூபாய் கம்மியா இருக்க மாட்டேங்குது. வெறும் 250. கலர் சார்ட் டிசைன் சார்ட்லாம் பாருங்களேன். இதா இங்க பாருங்க. இப்போ டிசைன்ல கலர்ஸ் இருக்குங்களா? கலர்ஸ்லாம் பாருங்க. சூப்பரா இருக்குதுண்ணா. இங்க பாருங்க, எல்லாமே சிபிசி கலர் தான். நீங்க எதிர்பார்க்குற நார்மல் மஞ்சள், சிவப்பு அந்த மாதிரி எதுவுமே வராது. இங்க பாருங்க. கலர் அருமையா இருக்கு. ஜஸ்ட் 250 தான். 250. இங்க பாருங்க. 400 ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம். தாராளமா 450 சேல்ஸ் பண்ணலாம்பா. சூப்பர்ண்ணா. இங்க பாருங்க, செம்மையா இருக்குண்ணா. அல்டிமேட். அடுத்து இங்க பாருங்க, பலூன் சேலை. பலூன் சேலையா? பலூன் சேலை பாத்தீங்களா எப்படி? ஐயோ செம்ம. மெத்த மாதிரி இருக்கானா சாரி? ஆமா. இப்போ நம்ம பெட் ஒன்று சீசனா போயிட்டுக்கலாம்னா யூரோப்ளெக்ஸா
என்ன சரிண்ணா அது? இங்கே பாருங்க பலூன் சேலையில் வா டிஃப்ரெண்டாக இருக்க மாட்டேங்குது. எல்லாம் டிஃப்ரெண்ட் கடி பிரிண்ட். கடி பிரிண்ட். இதுக்கு பேர் வந்து கடி பிரிண்ட். ஓகே. அப்படின்னா என்ன கேட்பாங்க மில்லுக்காரங்க, இதுதாங்க கடி பிரிண்ட் நீ கூட்டிட்டு வந்து காமிக்கணும். ஓகேண்ணா. எப்படி சேலை டிசைனு டிஃப்ரெண்டாக இருக்குண்ணா. ஜஸ்ட் 220 ரூபா. 220 தானா? வெறும் 220 ரூபா. என்னண்ணா சொல்றீங்க? நான் ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த ட்ரிக்கு தீபாவளிக்கு 100 to 250 மட்டும் 35,000 சேலை இறக்கிருக்கேன். 35,000 சேலையா? 35,000 சேலை, அதாவது 300 பேல். 300 பேல். ஆமா, ரெடியா இருக்கு. ரெடி ஸ்டாக். இங்க பாருங்க, சூப்பரா இருக்குண்ணா. ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் கலெக்ஷனா வந்துட்டு இருக்கும். மாங்கல்யம் வந்து புது கலெக்ஷன் பார்க்கலாம் நிறைய. மாங்கல்யம் வந்தா மண் வீடு கூட மாளிகாவும், குடிசை கூட கோபுரமாகும். ஓகேண்ணா. இங்க பாருங்க எப்படி டேஸ்ட் பாத்தீங்களா? கலர் செம்மையா இருக்குண்ணா. எல்லாமே இங்கிலீஷ் டேஸ்ட் தான். பாருங்க, ஹோல்சேல்னா இதுக்கு பேர் ஹோல்சேல். வித்ததையே அரைச்சமாவே அரைக்கிறது பேர் ஹோல்சேல் இல்ல. ஓகேண்ணா. தெரியுதா இல்லையா? அருமையா தெரியுதாண்ணா. சரி. வா நிறைய கலர் வச்சிருக்கலாம். டிசைன் காட்டுவாங்க, சூப்பரா இருக்கும். பாருங்களா, இல்ல கட்டுக்கடை எடுத்து போறீங்களே? எல்லாமே கட்டுக்கடை தான். நான் தான் ஹோல்சேல். ஓகேண்ணா. இங்க பாருங்க, சூப்பரா இருக்குண்ணா. அருமை. ஓகே, அடுத்த கலெக்ஷன் போலாமா? பாத்துலாம்ண்ணா. நம்ம ஃபேன்சி ஸ்பேஸ் சில்க். ஆமா, இந்த தீபாவளிக்கு நம்பர் 1 போயிட்டு இருக்குது. நல்ல வெயிட்டா இருக்கு பாத்தீங்களா? இதுல டூப்ளிகேட்லாம் வந்துருக்குது 350 ரூபாய்க்கு. 350 ரூபாய் போன்ற ரூபாய் நான் கொடுத்துட்டேன். ஆமா, இங்க பாருங்க, அதே ஸ்பேஸ் சில்க். இங்க பாருங்க, டார்க் சார்ட் லைட் சார்ட் 2 சார்ட் வரும். டார்க் லைட் 2 இருக்கு. ஆமா, 485 ரூபாய். 485 485. இங்க பாருங்க துணி சூப்பர். ஆட்டு குடலாட்டம். நீங்க ஆட்டு குடல் எடுத்தீங்கன்னா 800 ரூபாய். ஆமா, அது கொண்டு போய் நீங்க நிமிஷத்துல மதியம் ஜீரணம் ஞாயிற்றுக்கிழமை. இது அப்படி இல்ல, ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் வித்தீங்கன்னாக்க ஒரு சேலைக்கு 500 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஒரு சேலைக்கு 500 ரூபாய். ஒரு சேலைக்கு 500 ரூபாய் டெபனண்டா அடிச்சு சொல்றேன் நான். ஆன்லைன்ல அடிச்சுப்பாங்க 1300 இருந்து 1700 வரை வித்துட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல. ஓகேவா? ரீட்டைல். ஓகேண்ணா. இது ஹோல்சேல் பிரைஸ் 485. ஃபுல் அடிக்க ஷிப்பிங் இருக்குது. ஆமா, எல்லாமே ஃபுல்லா அடிக்குமோ. ஓகேண்ணா. இங்க பாருங்க, அதுக்கு அடுத்து ரெயின்போ சில்கா. ரெயின்போ புதுசு ஜெரி ஒர்க் கூட வந்து மாடல். ஆமா, ரெயின்போ ஜெரி. இங்க பாருங்க எப்படி செம்மையா இருக்குண்ணா. கலெக்ஷன்னா எப்படி இருக்கணும்? மாங்கல்ய கலெக்ஷன் மாதிரி இருக்கணும். கரெக்ட், அந்த வார்த்தை வரணும். இப்போ எங்க இருந்தா போறான்னு தெரியலப்பா. அவங்க மொத்தம் வந்து பட்டாசு கிளப்பி விட்டு போயிடுறான்ப்பா. சூப்பரா இருக்குண்ணா. வேற லெவல். இங்க பாருங்க, இந்த டைம் நியூ கலெக்ஷன் நிறைய வந்திருக்க மாட்டேங்குது. எக்கச்சக்கமா வந்திருக்கு. குமிச்சிட்டேன் வந்து அள்ளிட்டு போயிடலாமாண்ணா? ஆமா, ஈரோட்டோட ஃபர்ஸ்ட் பச்சை சிவால் நான் தான். ஓகேண்ணா. போட்டு குமிச்சாச்சு. இதுவரை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தீபாவளிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு பேல் வர மாட்டேது புது கலெக்ஷன். டெய்லி புது பேல். டெய்லி 60 பேல் 70 பேல் இருக்கு பாருங்க. இதோட சாட்லாம் பாருங்க, கலர் செம்மையா இருக்குண்ணா. பாருங்க, சூப்பர்ண்ணா. நீங்க ஒரு ஆண்டர்பிரனர் ஆகலாம், இல்ல புதுசா தொழில் தொடங்கலாம் நினைக்கலாம். ஓகே, இந்த வீடியோவே அதுக்கோசம் தான். அங்க பாருங்க. ஓகேண்ணா. இப்போ தீபாவளி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணா நம்ம கடைக்கு வரலாம் தாராளமாப்பா. குறைஞ்ச ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல முதல்ல நாங்க உங்களோட மினிமம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா 10,000 ரூபா தான். ஓகே, குறைஞ்ச மினிமம் நீங்க குறைஞ்ச இந்த சேலை கொண்டு போய் வித்தீங்கன்னா 550 ரூபாய் விற்கலாம். ஒரு இந்த சேலைங்களா? தாராளமா விற்கலாம். டிஜிட்டல் பிரிண்ட் யார்ட்டுமே கிடையாது. இருக்கும் சாதா மில் பிரிண்ட் வச்சுட்டுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி குவாலிட்டி கிடைக்காது. ஓகேண்ணா. நம்ம எல்லாமே 630 குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். சூப்பராக நான் பார்க்கும்போது இதெல்லாம் பாக்ஸ் பேக்கிங்லாம் தான். இதோட பாக்ஸ் பேக்கிங்லாம் எங்கப்பா உள்ள அங்க வச்சாங்களாமா. ஓகேண்ணா. வாங்க, இது பாருங்க, சாஃப்ட் கோணும் சார். இங்க பாருங்க, வெறும் 250 ரூபாய்க்கு. வெறும் 250 தானா? பாருங்க, 250 ரூபா. ஒரு செட்டா இருக்கானே அது? நம்ம செட் எல்லாமே செட் தான். நான் ரீட்டைல் கிடையாது. இங்க ஹோல்சேல், பக்கா ஹோல்சேல். சூப்பர்ண்ணா. மில் குட்ஸ் செட் டு செட் செம்மையா இருக்குண்ணா. டிசைன் சார்ல எப்படி வெறும் 250 ரூபாய்க்கு. 250 போன எவ்வளவு விற்கலாம் நீங்களும் சொல்லி பார்ப்போம். 500 ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம்னா 350 ரூபாய் சேல் பண்ணு. 350 ரூபாய் வெறும் 350 ரூபாய் சேல்ஸ் பண்ணு. ஒரு சேலைக்கு 100 ரூபாய் லாபம். ஒரு நாளைக்கு 20 சேரி வி. நீ பெருசால வைக்க வேணாம், வெறும் 20 சேரி வி. 2000 ரூபாய். 2000 ரூபாய். யாரு இன்னைக்கு 2000 சம்பளம் தரா? குறைஞ்சது நீங்க 6 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா 350 ரூபாய் 400 சம்பளம். அது நின்று செய்யணும். நீங்க இன்னொருத்தர நீங்க கை கட்டி வேலை செய்யணும். ஆமா, நீங்க சொந்தக்கார முன்னாடி நீங்க பொழைச்சி நீங்க மேல வந்து காட்டணும்னா குறைஞ்ச நீங்க தொழில் செய்யணும். ஓகேண்ணா. அது உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கலாம். நம்ம தொழில் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறாயிட்டு இதெல்லாம். சூப்பர்ண்ணா. வாங்க, இங்க மெயின் பிக்சர் விட்டுட்டு போறேன். மெயின் பிக்சருங்களா அது? ஆமா, மாங்கல்யத்தோட ஹார்ட் பீட்டா. ஆமா, என்னன்னா அது? இங்க பாருங்க, சேலைய பாருங்க, டோலா சில்க்குங்களா? டோலா சில்க்குங்க பாருங்க எப்படி அருமையா இருக்க மாட்டேங்குது சேலை. இங்க பாருங்க சேலைய தக தான் நம்ம கட்டிட்டு போனா மதுரை மீனாட்சி அம்மனே கையெடுத்து கும்பிடும். அப்படி ஒரு சேலை. அந்த அளவுக்கு கிராண்டா இருக்குமா? எப்படி இருக்குது? கிராண்டா இருக்குமா? கேள்வியே இதுக்கு பேரு. சூப்பரா இருக்கு நிஜமாவே. இங்க பாருங்க, வித் பிளவுஸ். பார் அப்படியே பட்டு சேலை பாடுற மாதிரி வந்துரும். ஆமா, பட்டு சேலை பாடுற மாதிரி வரும். பிரிண்டட் டேஸ்ட் மற்ற பக்கம் வச்சிருப்பாங்க. நம்ம வச்சிருக்க பிரிண்டட் டேஸ்ட் வெளியே கிடைக்கும். சூப்பரா இருக்கு. நான் இல்ல டிஜிட்டல் பா, பியூர் டிஜிட்டல். ஓகேண்ணா. பியூர் டிஜிட்டல் வெறும் 250 ரூபாய் தரேன் நான். என்னமா சொல்றீங்க? வெறும் 250 ரூபாய் ஓபன் சேலஞ்ச் வரும் இதெல்லாம். அங்க பாருங்கடா. ரேட்ல கேட்டா நம்ப முடியாண்ணா. ரொம்ப கம்மியா இருக்கு. கொடுக்க முடியாது. நான் தான் சொல்ல, இந்த ட்ரிப் ஒரு முதலாளி தொழிலாளியா மாறினா என்ன நடக்கும் ஆல்ரெடி பார்த்தாச்சானா? எப்படி
பார்த்தாச்சா? ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியா மாறினா என்ன நடக்குங்க பாருங்க. கலெக்ஷனை பாருங்க. ரேட்ல தெறிக்க விடுறீங்க இப்ப. சும்மா அடிச்சு தும்சம் பண்றேன் இந்த தீபாவளிக்கு. ஆமா சூப்பர்ண்ணா. இங்க பாருங்க. எம்போஸ். எம்போஸுங்களா? ஆமா. ஃபுல்லா அடிக்க வச்சிருப்பீங்களா? இது ஆமா ஃபுல்லாவே அடிக்க வச்சிருக்கேன். இதுக்கு பேர் வந்து பாம்பாம் சில்க்னு சொல்லுவாங்க. பாம்பாம் சில்க்குங்களா? பாம்பாம். ஓ இங்க பாருங்க. இது மாதிரி கலெக்ஷன் இப்பதான் நான் பாக்குறேன் நானு. நியூவா இருக்கணும். புதுசுக்கன்னா புதுசு. இந்த தீபாவளிக்கு புதுசு கொண்டு போனா படப்படம் சேல்ஸ் பண்ணிடலாம். ஆமா புதுசா வாங்கி விற்கணும். அரைச்சமாவே அரைச்சிட்டு கூடாது. சூப்பரா இருக்குண்ணா. இங்க பாருங்க எப்படி செம. பாடி ஃபுல்லா ஸ்டோன். ஸ்டோன் ஒர்க் கூட வந்துருது. நான் இன்னும் ஃபுல்லா ஒர்க் பண்ணி காட்டிட்டுமா? பாத்தலாம்ண்ணா. இந்த தீபாவளி ஸ்டோன் ஒர்க் தான் அதிகமா போகுது இப்ப. ஃபுல்லாவே ஸ்டோன் தான் விக்குது. ஏப்பா இது வரையும் நான் கிட்டத்தட்ட 200 பேர் ரீச் பண்ணிட்டேன்பா. என்னென்ன சொல்றீங்க? 200 பேர் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்டோன்ல மட்டுமே. ஸ்டோன்ல மட்டுமே 200 பேர் க்ளோஸ் பண்ணேன். அதெல்லாம் மக்கள் எடுக்கிறாங்க இப்ப. ஆமா இப்ப புதுசு தீபாவளினா புதுசு தான் கட்டுவாங்க. ஆமாண்ணா. அதே 100 50 70 80 100 80 18 30 40 எதுக்கு புதுசு? புதுசுக்கன்னா புதுசு. ஆமா புதுசு வேணா மாங்கல்யம் வாங்க. மாங்கல்யம் வந்தா மண் வீடு கூட மாலையோ குடிசை கூட கோபுரம். டிசைன் எல்லாம் பாத்தீங்களா அப்படியே அள்ளும். செம்ம. கேட்லாக் கூட வந்துட மாட்டேங்குது. எல்லாமே கேட்லாக் செட் தாங்க பாருங்க. சூப்பர்ண்ணா. இங்க பாருங்க செம்ம டிசைனுங்கப்பா. இதுதான் இன்னைக்கு பீக்ல போயிட்டு டிசைன். இதுதானா? ஆமா. ஓ பாம்பாம் சில்க்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ங்களா? ஆமா சார். ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா? செம்ம. மிரட்டி விட்டோம்ல. எனக்கு என் கண்ணே பட்டு முளைக்கே உன்னைய போய் நான் வீடியோல போறேனே. சூப்பரா. உனக்கே நான் ஒரு படி மிளகா சுத்தி போடணும். என் கண்ணே பட்டு முளைக்கு. அவ்வளவு அழகா இருக்கிறிய நீ. அப்படியே மின்னுதுண்ணா சாரி ஃபுல்லா. வேற லெவல். யாரப்பா நீ எங்க இருந்தப்போ வந்த? இத்தனை ஸ்டோனுக்கு குமிச்சு விடுற. எப்படிக்கு சாலை? அருமையா இருக்குண்ணா. இங்க பாருங்க. சாரி பாத்திரம் எடுத்துலாம் மாட்டுக்குது. சூப்பரா இருக்கும். எல்லாம் ஃபுல் ஸ்டோனு. ஃபுல் ஸ்டோன் இருக்குங்களா? ஆமா எல்லாமே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த முந்திக்கு மட்டும் வச்சு மேக்கப் பண்ணி. ஆனா சேலை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஒண்ணு இருக்கு. ஆமா ஓகேவா? நீங்க ஐயோ ஓபன் பண்ணி காட்டுறீங்க சாரி எப்படி? ஆமா இது பாருங்க ஆஃபர் சாரி. ஆஃபர் சாரியா? ஆமா. என்ன ஆஃபர்னா? வெறும் 275 ரூபா. என்ன சொல்றீங்க? 275 வெறும் 275 ரூபா ஆஃபர். கிட்டத்தட்ட 450 ரூபா என்ன வித்துட்டு இருந்துச்சு. ஓகே. இப்போ வெறும் 275 ரூபாங்க பாருங்க. அப்படியே பாதி கம்மி ஆயிருச்சு ரேட். பாதிக்கு பாதி எடைக்கு எடை. எடைக்கு எடை. இங்க பாருங்க எப்படி இருக்குது. சூப்பரா இருக்குண்ணா. ப்ளவுஸ் டிசைன் வந்துட மாட்டேங்குது. ஆமா கிங் டிசைன் சூப்பரா நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. ஆமாண்ணா. இப்போ பட்டுல தான் பார்த்தா சாரியில வந்துருச்சு. ஆமா பட்டு சாரியில போட்டு இருந்தோம். இப்போ அப்படியே இதுல காப்பி பண்ணியாச்சு. சூப்பர்ண்ணா. அருமையா இருக்குண்ணா. ஓகே வாங்க இதோட கலர் எல்லாம் பார்க்கலாமா? பார்த்தலாம்ண்ணா. இங்க பாருங்க. இதுல ஃபுல் ஸ்டாக் வச்சிருக்கீங்களா? எல்லாமே ஸ்டாக் இருக்கு. உனக்கு எவ்வளவு பீஸ் வேணும்? ரெடியா இருக்கு. எவ்வளவு பீஸ் வேணும் உங்களுக்கு? இதுலயாண்ணா ஒரு 250 வருமா? என்ன 250? புரியல. 250 பீஸ் கண்ணே ஒவ்வொன்றுலையும் 2000 பீஸ் 3000 பீஸ் ரெடி இருக்குண்ணே. என்ன சொல்றீங்க? நீ என்னப்பா நீ இப்படி கேட்டு விட்டா என்னன்னு பார்த்து. ரெடி ஸ்டாக் டிஜிட்டல். டிஜிட்டலுங்களா? இப்போ ட்ரெண்ட்லியா போட்டிருக்கோம்மா. ஐயோப்பா போலாமா? பார்த்துலாண்ணா. செம்மையா இருக்க மாட்டேங்குது. சாரி எப்படி? சாரியை பாருங்க. அதுக்கப்புறம் முன்னாடியே நீங்க செம்மையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படி பாருங்க. சாரியை பார்த்தா அச்சோ இங்க பாருங்க. அப்படியே மடிச்சிட்டீங்க. ஒரு கைக்குள்ள அடங்கிடுச்சு பாருங்க சார். பியூர் காட்டன்ஸ் எல்லாம் 100 கவுண்ட் பியூர் காட்டன் சார். அப்படியே மடி ஜோப்லேயே போட்டுக்கலாம் மாட்டேங்குது. ஆமாப்பா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் சாரி. இங்க பாருங்க பிரிண்ட் டெஸ்ட் பாருங்களேன். சூப்பராக இருக்குண்ணா. யூனிக்காக இருக்குண்ணா. டிசைன் பார்க்க யூனிக்காக இருக்கணும். பார்த்தா கொண்டு போனால் விற்கணும். ஆமா பூஜை போடக்கூடாது கொண்டு போயிட்டு. பாருங்க சூப்பர்ண்ணா. செம கலெக்ஷன்னா இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? மாங்கல்யம் மாதிரி இருக்கணும். செம்மையா இருக்கணும். நிஜமா பார்த்த உடனே எடுக்கணும்ப்பா. பார்த்த உடனே கலெக்ஷன் எடுக்கணும். எடுத்து போன பணம் சேல்ஸும் பண்ணணும். ஆமா சேல்ஸ் நீ பண்ணலாம் தேவையில்ல. என் கடையில் எடுக்கிற யாரும் நீங்க போய் கேன்வாஸே பண்ண தேவையில்ல. கொண்டு போனா ஆட்டோமேட்டிக்கா விற்கும். காட்டினா போதும். டெஃபினட்டா நான் அப்படி சொல்றேன். டெஃபினட்டா விற்கும். ஓகேண்ணா. ஏன்னா இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் நம்ம கொண்டு இருக்கோம். பழைய கொண்டு வரல இல்ல. ஃபுல்லா ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான். எல்லாமே ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான். இருந்தா டிசைன் சார்ட் பாருங்க. இப்போ இதுல டிசைன் இருக்குங்களா? இங்க பாருங்கப்பா. இதுல மட்டுமே 136 டிசைன் போட்டுருக்கேன்ப்பா. 136 136 டிசைன் போட்டுருக்கு இதுல மட்டுமே. இது எல்லாமே எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன். இங்க பாருங்க மாங்கல்யத்தோட ஓன் ப்ரொடக்ஷன். ஓ சொந்த பார்த்தீங்களா? ஆமா இங்க பாருங்க செம்மையா இருக்குண்ணா. ஓகேவா? அடுத்து இன்னொன்று போலாமா? இங்க பாருங்க பார்த்துலாம்ண்ணா. ஆஃபர் ஐட்டம். ஆஃபர் கிட்டத்தட்ட 650 ரூபாயிலிருந்து 700 வரை வித்துட்டு இருந்தது. இந்த சாலையாண்ணா? ஆமா வெறும் 450 ரூபாய் கொடுக்க போறேன். 450 தானா? 450 ரூபாய் கொடுக்குறேன் நான். சூப்பர்ண்ணா. அண்ணன் கடைக்கு வாங்க அள்ளிக்கிட்டு போங்க. பாதி விலையில. இங்க பாருங்க சேலை எப்படி. சூப்பராக இருக்குண்ணா. ரெயின்போவில் கூட 7 கலர் தான் வரும். ஆனால் நம்ம இதில் 18 கலர் வரும். இதில் 18 கலராண்ணா? ஆமா. கலர்ஃபுல்லாக இருக்கும் மாட்டுக்கு சேலை. எப்படி அல்டிமேட்டுண்ணா. சேலை எப்படி இப்போ வானையில தோத்துற மாட்டேது சாரி கலர் பார்த்தா. இங்க பாருங்க சூப்பராக இருக்குண்ணா. வீரண்ணா என்ன ரேட்டு?
450. 450 ரூபா. அங்க பாருங்க கலர்ஸ் பாக்குறீங்களா? இதுல கலர்ஸ் இருக்கானா? சும்மா எவ்வளவு கலர்ஸ் வேணும் பாருங்க. சார்ட் பாருங்க அப்படியே. இனிக்குவா பொட்டி கலெக்ஷன் வச்சிருக்கீங்க. யாரா இருந்தாலும் நேர்ல வந்தீங்கன்னா அள்ளிட்டு போலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக் அவுட் ஆயிட்டே இருக்குது. ஓகேண்ணா, ஃபாஸ்டா வந்தா போதும். சூப்பர். இங்க பாருங்க மயில் டிசைன் பாருங்க. மயில் டிசைனுங்களா? மயில்ல டிசைன். மயில் கழுத்துக்கள்ல இது மயில் பட்டு போட்டாங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. அது பாருங்க. அப்பா சேலையா என்ன இது? அப்பா பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கும். டிஃபரெண்டா இருக்கு டிசைனை பார்க்க. டிஃபரெண்டா இருக்கணும். இங்க பாருங்கடா. சூப்பர்ண்ணா. அப்படியே வரைஞ்ச மாதிரி இருக்கு மாதிரி டிசைன் பார்க்க. ஹேண்ட் பிரிண்ட் மாதிரி இருக்கும் பாருங்க. சூப்பர்ண்ணா. செம. எப்படி பட்டை கலப்புதுண்ணா. டிஃபரெண்டா இருக்கும் கலெக்ஷனு. டிஃபரெண்டா இருக்கும். டிஃபரெண்டா இருக்கணும். கலெக்ஷன் எடுக்கணும் எங்க வரணும்? மாங்கல்யத்துக்கு. மாங்கல்யம் வரணும். மாங்கல்யம் வந்தா மண் வீடு கூட மாளிகம், குடிசை கூட கோபுரமாகும். சூப்பர்ண்ணா. இங்க பாருங்க. இதான் இப்ப இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங். அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங்க போகுதுங்களா? இன்னைக்கு ட்ரெண்டிங் இதுதான். இங்க பாருங்க. இதுல மட்டும் 6 கலர் இருக்கும். இதுலயாண்ணா? ஆமா. இதுக்கு பேர் வந்து சேபிடன்னு சொல்லுவாங்க. சேபிடுங்களா? ஆமா. அது நிறைய பேருக்கு தெரியாது. இங்க வந்து பட்டு சாரி குபேர பட்டு அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஓகே. மெட்டீரியலோட நேம் அதோட ரீடு புக்கும் கேட்டா தெரியாது. ஆனா கேட்ட தயாரிப்பாளர்பாங்க. தயாரிப்பாளர்னு கேட்கும் போது எனக்கு காது கொய்யங்கும். காது கொய்யங்கும். இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, நானும் ஜெயிலுக்கு போறேன் அந்த மாதிரி நானும் தயாரிப்பாளன்னு சொல்லுவாங்க. அப்படியே பத்திட்டு வரும். ஓகே. அதனாலே முக்காசி நான் மார்க்கெட் புக்கும் வரதில்லை. ஓகேண்ணா. ஐயோ அப்பா கால கொடுமையே பாருங்க. செம்மையா இருக்குண்ணா. அப்படியே சார் உல்ட்டா வந்துருச்சு. எங்க அப்படி திருப்பிக்குவோமா? பார்த்துலாம்ண்ணா. எப்படி சேலை எப்படி சூப்பரா இருக்குண்ணா. டாப் லுக்கா இருக்கா? அல்டிமேட்டா இருக்குண்ணா சேலை. அப்படியே பட்டு சேலை மாதிரி இருக்க மாட்டேங்குது கண்ணு. நான் இதை கொடுத்தேன்னா வெறும் 550 ரூபாய் கொடுக்குறேன் கண்ணு. இன்னும் 550 விடுறேன் நான். 550 ரூபாய் நான் கொடுக்குறேன். 15 கொடுக்க முடியட்டும். ஓ, ரேட் கிடைக்காது வெளியே. சான்ஸ் ஏப்பா. இன்னைக்கு கிரே ரேட் 495 ரூபாப்பா. இந்த சேலையாண்ணா? ஆமா. ஒரு சேலைக்கு 10 ரூபா செலவு. வாஷிங் செலவு 60 ரூபா. எப்படி நீ கொடுப்பீங்க 550 ரூபாய்க்கு? வாய்ப்பே இல்லைங்கிறீங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லைங்க. பாருங்கதா சேலை எப்படி கிராண்டா இருக்குண்ணா. சாரி அப்படியே டாப் லுக்கா இருக்குங்க பாருங்க. வேற லெவல். இன்னைக்கு கிரே ரேட் 485 ரூபா. கிரேனா அன்னைக்கு நான் உன்ட்ட காமிச்சேன் பாத்தியா? ஆமாங்கண்ணா. அன்னைக்கு ஃபினிஷ் பண்ணாம வராது. ஆமா. அந்த மாதிரி இப்ப நம்ம ஃபினிஷ் பண்ணி நீ இப்ப 2 நாள் வரனால நல்லா ஃபினிஷ் பண்ணி வச்சிட்டேன். இல்லனா இதையும் காமிச்சிருப்பேன் அப்படியே. ஓகேண்ணா. எல்லாமே நம்ம ஓன் சொந்த தறியில ஓடுறது. சூப்பரா இருக்குண்ணா. அப்படியே டாப் லுக்கா இருக்கா? அல்டிமேட். போட்டோ எடுத்துறியா அப்படியே? சூப்பர்ண்ணா. ஓகேவா? வேற லெவல். இதெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல கலர்ஸ் வேணா காட்டலாமா இல்ல போதுமா? நம்ம கலர்ஸ் இருக்கான அதுலயும் சூப்பரா இங்க கலர்ஸ் இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்ட பாத்தியா? பா செம்மையா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கும். வேற லெவல். இங்க பாருங்க. கண்ணில் ஊத்தி எல்லாமே இங்கிலீஷ் கலர் தான். எல்லாம் இவ்வளோ இதாக இருக்கும். நீ கட்டிட்டு இப்போ நான் ஒன்ஸ் கட்டிட்டு உங்கள்கிட்ட எடுத்துட்டாங்கன்னா டெஃபினட்டா எந்த கஷ்டமே மாற மாட்டாங்க. யாருமே மாற மாட்டாங்க. மாங்கல்யம் தான் சொல்லி ஓடி வருவாங்க. ஓகேண்ணா. கலெக்ஷன் பாருங்க எப்படி சூப்பராக இருக்குண்ணா. கலர்ஸ் போட்டுமா அப்படியே ஒன்றா? பார்த்துலாண்ணா. இங்கே வருங்க. எல்லா கலரும் நல்லா இருக்குமா இருக்குது. சூப்பராக இருக்கும் பாருங்க. ஐயோ என்னோட ஃபேவரட் கலர் இங்கே பாருங்க. கலர் பளிச்சு இருக்குதுண்ணா. சூப்பராக இருக்கும் சேலை. இது செம. என்னோட ஃபேவரட் கலர். அருமை. இப்போ எல்லா கலருமா இருக்க மாட்டேங்குதுல? ஆமாம். சூப்பர்ண்ணா. சூப்பராக இருக்குதா? இதெல்லாம் சாம்பிள். இப்போ காடுதெல்லாம் சாம்பிள். எல்லாம் சாம்பிள். இதெல்லாம் 40,000 பீஸ் இருக்குது. 40,000 பீஸா? 40,000 பீஸ். இங்கே ஸ்டோன் இருக்குது பாருங்களேன். அட இது முன்னாடி போட்டாச்சு இந்த ஸ்டோன். வாங்க அடுத்து போலாமா? அடுத்து சில்வர்ல சிலுக்கு. சில்வர்ல சிலுக்குங்க பாருங்க. அப்படி சேலை டிசைன் பாத்தீங்களா? டிஃபரெண்டா இருக்கும். மலையமான அடிக்க எல்லாமே ஒவ்வொரு பேர் சாம்பிள் அடிக்கிறதுக்குங்க. எல்லாமே இருக்குது. ஓகே. பேல் ரெடியா இருக்குதுல. பேல் ரெடியா இருக்குது. எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கலாம். ஓகேண்ணா. இங்க பாருங்க. இது வந்து போச்சம்பள்ளி டைப். போச்சம்பள்ளிங்களா? போச்சம்பள்ளி பட்டுலேயே வந்து போச்சம்பள்ளி டைப் போட்டிருக்கோம். ஓகே. கண்ணே ஃபேன் போட்டுவிட தம்பிக்கு வேறு வேக்குது பாரு. எனக்கும் வேக்குதாப்பா. தம்பிக்கு வேக்குதுன்னு சொன்னோன்னு எனக்கு வேக்குது. என்னன்னு தெரியல ஒத்துமை. எப்படி சூப்பராக இருக்குண்ணா. எல்லாம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் தான் கொண்டு வந்துருப்பீங்க எல்லாமே. ஆமாம். எப்படி சூப்பராக இருக்குண்ணா. எப்படி செம்ம டிஃப்ரெண்டாக இருக்கணும். கொண்டு போனால் விற்கணும். எப்படி கொண்டு போனால் விற்கணும். வச்சு பூஜை போடக்கூடாது. 50-100 வேலைக்கே ஆகாது. இப்போலாம் கலெக்ஷன் தான். கலெக்ஷனுக்கும் இன்னைக்கு வியாபாரி. ஆமாம். எப்படி வியாபாரி? கலெக்ஷனுக்கும் இன்னைக்கு முதலாளி. கலெக்ஷன் என்ன இன்னைக்கு தொழிலாளி. கலெக்ஷன் இருந்தாலும் முதலாளி.
இதுல கலர்ஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே 8 கலர் மேட்சிங் 6 கலர் மேட்சிங் வரும்பா. ஓகேண்ணா. பாருங்க சூப்பரா இருக்குண்ணா. சூப்பராக இருக்குதா? இது ஒன்று முடிச்சிட்டோமா? அடுத்து நம்ம ரெகுலர் தான் சாப்பிட்டி. ஓ சாப்பிட்டீங்களா? ஆமாம், எல்லாம் கட்டுக்கட்டு தான். எல்லாமே கட்டு தாங்க பாருங்க. வெறும் 450 ரூபா. இது 450 தானா? ஆமாம். இங்கே பாருங்க சேலையை பத்திரமா பா பார்த்தலாம்ண்ணா. தக்க 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 தானே. செம்மையா இருக்குண்ணா. எப்படி? சூப்பர்ண்ணா, வேற லெவல். ஓகேவா? இதெல்லாம் கிட்டத்தட்ட 700 750 ரூபாய் விற்றுது சார் இந்த சேலையாண்ணா? ஆமாம், 750. செல்லில் போச்சு. எல்லாத்தையும் ரேட் உடச்சு விட்டேன். அந்த ரூபா ஒரு ரேட் கம்மியாயிருச்சு. இப்போ ரேட் நான் கம்மி பண்ணிட்டீங்க. நம்ம பார்த்து முடிவு பண்ணுறது தானே. என்ன துப்பா கிட்ட சுட்டா விட போகிறாங்க. இந்த ரேட்டு தான் விற்கணும், இந்த ரேட்டு தான் விற்கக்கூடாதுன்னு. ஓகேண்ணா. முந்தி பாருங்க. சூப்பர் முந்தி சாரி டிசைன். ஓகேண்ணா. ஓகே, ஓரளவு நெருங்கிட்டோமா? என்ன சாரிண்ணா? நம்மளோட ஃபேவரட் சாரி. ஓ இதில் ஸ்டோன் இருக்க மாட்டேங்குது. எல்லாம் ஸ்டோன் இருக்கு. இந்த ட்ரிப்பு மின்னுதா சேலை? எப்படி பக்கத்தாக்க மின்னு மாட்டேங்குது. மின்னணும். மின்னனாதான் அது மாங்கல்யம். போறப்பா மாங்கல்யத்தை போய் பாரு. சின்ன பொடியன் என்னமா காட்டுறா அப்படிம்பாங்க. சாரி அப்படியே பறக்க விட்றீங்களாண்ணா? எப்படி மின்னுதா? செம்மையா இருக்குண்ணா. ஃபுல் ஸ்டோன். இங்கே பாருங்க, பயங்கரம் கிராண்டா இருக்கு சேலை. அப்படியே வெறும் 300 ரூபாய் கொடுத்தா எடுத்து போக முடியாதா? நிஜமா 300 ரூபாய்? அது வெறும் 300 ரூபா. என்னென்ன சொல்றீங்க? வெறும் 300 ரூபாய் கொடுக்குறேன் நான். ரேட்டான ஒரு பேல் எடுத்துலாம் மாட்டேங்குது. எல்லாமே பேல் தான். நான் உன்ட்ட காமிச்சல ஃபர்ஸ்ட். எல்லாம் பேலாக தான் எடுக்கிறாங்க. பேல் தான் தெய்வங்களுக்கு மேலே போகுதா? எல்லாமே பேலா எடுத்துவாங்க பாஸ். ஏன்னா டிசைன் கிடைக்காது. ஓ டிமாண்டா போகுது எல்லாமே. ஆமா, எல்லாமே டிமாண்ட் தான். என்ன சரி அது? இது டிஜிட்டலுங்களா? எல்லாமே டிஜிட்டல் தான் மோஸ்ட். ஓகே. இப்போ நான் காமிச்சது பூராமே உங்களுக்கு டிஜிட்டல் தான். நார்மல் பிரிண்ட் எதுவுமே இருக்காது. ஓகேண்ணா. இங்க பாருங்க, சூப்பரா இருக்குண்ணா. பாருங்க சேலை எப்படி அல்டிமேட்ண்ணா. முந்தி சாரியோட பேட்டர்ன் பாருங்க, சூப்பரா இருக்குண்ணா. ஒரு டிஃப்ரெண்டா இருக்க மாட்டேங்குது டிசைனு. சூப்பர். வெறும் 450 ரூபா. இது 450 தானா? வெறும் 450 ரூபா. என்னண்ணா சொல்றீங்க? ஓப்பனா சேலஞ்ச் வரலாம். 750 ரூபாய் விற்கிறோம் ஹோல்சேல்லையே. நம்ம 450 ரூபாய் கொடுக்குறோம். வெறும் 450 தான். ஆமா. ஓகேண்ணா. ரேட்டு நான் சொல்ல மார்க்கெட்ல 20,000 கடை இருக்குது. 19,999 கடை எண்ணிட்டு பார்த்து கூட என்கிட்ட வரலாம். நீங்க வரலாம். ஓகேவா? போக மாட்டாங்க, சான்ஸே இல்லை. இங்க பாருங்க, இல்லை சில்வர் இருக்கலாம். இதுதான் சரி. அது எல்லாமே சில்வர் சில்க்கு. அதில் செக்ஸ் பேட்டர்ன் இப்போ வந்துருக்குது. ஓகேண்ணா. பாருங்க சாரி எப்படி பார்த்தீங்களா? வைரவசி பேட்டர்னில். வைரவசிங்களா? ஆமாம், வைரவசி பேட்டர்ன். சூப்பராக இருக்க மாட்டுது. செம்மையாக இருக்குண்ணா பார்க்கும்போது. எப்படி செம்ம. கண்ணில் ஒத்திக்கணும். எப்படி கண்ணில் ஒத்திக்கணும். சேலையை பார்த்தா கண்ணில் ஒத்திக்கணும். சரி பார்த்தா எடுக்க தோணுதுண்ணா. ஆமாம், பார்த்தோன்னே எடுக்கணும். அதுதான் வியாபாரம். பாருங்க சூப்பராக இருக்குண்ணா. டிசைனை பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். கொண்டு போனால் டிஃப்ரெண்ட்டாக விற்கணும். பாருங்க சூப்பர்ண்ணா. முந்தி அந்தாண்ட இருக்குது புட்டி ப்ளவுஸு. ஓகே. எப்படி இருக்குது கலெக்ஷனு? சூப்பர்ண்ணா. ஓகே, ஓரளவு முடிச்சிட்டோமா? இன்னும் இருக்கணுமா? இன்னும் அந்த லோ ரேஞ்சு காமிக்கணும். ஈரோட்டு அங்கே அடையாளம் கிட்டி புடையை காமிக்கணும். ஓகேண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம நார்மலாக ரெகுலராக போட்டது. ரெகுலராக போகிறது. இப்போ நம்ம கடையை பார்த்துக்கோங்க. ஓகேண்ணா. அங்கேருந்து வந்தாச்சு, அப்படியே திரும்பி நம்ம கடையை காட்டுங்க பார்ப்போம். ஓ சுற்றி சேலை தான். கடையை மடிச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. வார் ஒடியா பாருங்க. பாஞ்சல் எப்படி மடிக்கிற பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குண்ணா. சேலை எப்படி நம்ம காமிச்சது? செம்மையாக இருக்குண்ணா. செம்மையாக இருக்குல்ல? இன்னும் நிறைய நானே கண்ணு வச்சிருந்தேன். நாட்டுக்கு அவ்வளோ அழகா இருக்கு சேலை. சூப்பர். அவ்வளோ அழகா இருக்கு. நிஜமா இதுக்கே சுற்றி போடணும். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஆமாம். இதில் லோ ரேஞ்சு பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சுண்ணா. இல்லை இப்போ லோ ரேஞ்சு பூனம் சாரி வந்திருக்கு. சாப்பிட்டு பூனம் சாரி. சாப்பிட்டு போகணுங்களா? இங்கே பாருங்க, பேர் அல்வா. பேர் அல்வாவா? பேர் அல்வாப்பா. என்னண்ணா சொல்றீங்க? சாரி பேர் அல்வாவா? ஆமாம். செம்மையாக இருக்க மாட்டேங்குது. ஜஸ்ட் 250. இங்கே பாருங்க, 250 தானா? குள்ளுன்னு இங்கே பாருங்கடா. நல்லா கூலிங்க இருக்குமாண்ணா? ஆமாம். பூனஞ்சால சாதாரணமாக 100 ரூபா 120 ரூபா 180 ரூபா 80 ரூபாய்லாம் கிடைக்குது. ஓகே. ஆனால் இந்த மாதிரி கிடைக்காது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. எப்படி சூப்பராக இருக்க மாட்டேங்குதுண்ணா. ஒன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக என்கிட்ட தான் வந்தாகணும். நைஸாக இருக்கலாம். மெயின் பிக்சரே விட்டுடுமே. மெயின் பிக்சருங்களா?
அண்ணனண்ணா அண்ணனடா அன்பு கொண்ட அண்ணனடா என்ன சொல்ல நானெல்லாம் உன் பேச்சு தானையா. சேலை எப்படி? சூப்பர்ண்ணா, செம்மையா இருக்குண்ணா. கலர்ஃபுல்லா லென்த்து பக்காவாக இருக்க மாட்டேங்குது சாரியில். 6:30. 6:30. ஆமாம், ஜென்ஸுக்காரா சட்டை வேணா கூட இதில் ஒரு சேலை எடுத்து 3 சேலையை கட் பண்ணி தைச்சிங்கன்னா கூட போதும். ஓகேண்ணா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குண்ணா. ஜென்ஸை உடுத்திலாம் போட்ட மாதிரி இருக்கும் பாருங்க. கலர் செம்மையாக இருக்குண்ணா. பியூர் வேக்ஸ் பிரிண்ட். பியூர் வேக்ஸுங்களா? ஆமாம். ஓகே, வெறும் 300 ரூபா. 300 தானா? வெறும் 300 ரூபா. வா, கலசெல்லாம் இருக்குது. கலசெல்லாம் கட்டுங்க அங்கே வச்சிட்டாங்க. நாங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. வா, முன்னாடி இருக்குது கட்டு காடுப்பா. முன்னாடிங்களாண்ணா? இங்கா எல்லாமே கட்டு தான். ஓ, இதெல்லாம் கிட்ட இந்த வாரத்தில் மட்டுமே 20 கட்டு வித்துட்டேன். இந்த வாரத்துலையாண்ணா? அந்த அளவுக்கு மக்கள் எடுக்கிறாங்களா இப்போ? என்னப்பா நினைச்சேன், மாங்கல்யத்தை சாதாரணமாக அந்த அளவுக்குங்கிற என்கிட்ட வரவங்க எல்லாமே அதுதான் வருவாங்க. சூப்பராக தான் வருவாங்க. பாருங்க கலர் பாருங்க எப்படி செம. இதெல்லாம் எப்படி இருக்குது? பளிச்சுன்னு இருக்குண்ணா கலரு. கொண்டு போய் 450 ரூபாய் விற்க மாட்டீங்களா? கண்டிப்பாக வித்தலாம்ண்ணா. 500 விற்க மாட்டீங்களா? 400 விற்க மாட்டீங்களா? 400 ரூபாய்க்கு தான் ஒரு சேலைக்கு 100 ரூபாப்பா. யாருப்பா இன்னைக்கு சேலை இது வாங்க பாருதா? செம்ம கண்டிஷன்ண்ணா. டிஃப்ரெண்டாக இருக்குங்க பாரு. டிஃப்ரெண்ட் தான். இங்கே பாருதா, இதெல்லாம் ஓமெல்லாம் கட்டிட்டு போனாங்கன்னா பக்கத்தொட்டு பார்வதிக்காக கண்ணு வைக்கும். இன்னும் பார்த்துட்டு போவாங்க. ஆமாம், கேட்டு கண்ணு வச்சிருவாங்க. ஓ, எங்கே வாங்கினீங்க? பட்டு சேலை தோத்துரும் அந்தளவுக்கு இருக்கும் சேலை. ஆமாம், அந்தளவுக்கு இருக்குது. வெறும் 300 ரூபாய்க்கு என்ன மாசுங்க? 300 தான். வெறும் 300 ரூபா. சூப்பர்ண்ணா. வரும். இன்னும் ஒர்க் பேட்டர்லாம் இன்னும் வந்துட்டு காட்டவே இல்லை. லோ ரேஞ்சுங்களாண்ணா? லோ ரேஞ்சு காட்டவே இல்லைப்பா. டேய் எங்கடா முடிச்சிட்டானுங்களா கதையவே? நான் இங்கே வச்சுருக்காங்க. ப்ளவுஸ் ஒர்க்கோட. ஓ, ப்ளவுஸ் ஒர்க்குங்களா? ப்ளவுஸ் ஒர்க்கோட 250 ரூபாய்க்கு. ஒரு 250 தானே ப்ளவுஸ் ஒர்க்கு? ஜஸ்ட்டு 250 ரூபா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, 230 ரூபா. ஓ, 230 தான். இந்த சேரீல நான் 230 ரூபான்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஓ, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குண்ணா. ஸ்டோன் ஒர்க்கோட ஃபுல் ஸ்டோனு வெறும் 230 ரூபாய்க்கு. ஓ, 230 தான். 230. இங்கே பாருங்க, ப்ளவுஸ் ஒர்க் பாருங்க. எல்லாம் இருக்குது. ஏன்னா காட்ட முடியல அவ்வளோ. எதை நான் காட்டுறது எனக்கே வைப்ரேட் ஆகுது. அந்த அளவுக்கு இருக்கு கலெக்ஷன்லாம். 275 ரூபாய்க்கு. ஓ, 275 தானா? ஆமாம், ப்ளவுஸ் ஒர்க்குங்க பாருங்க. ஓ, சூப்பர்ண்ணா. சரி, 275 ரூபா. ஓகேண்ணா. இது பாருங்க, சோயசோயம் சில்க்கு. சில்க்கா? சோயசோயில சில்க்கு. ஓகே, 300 ரூபாய்க்கு சூப்பராக இருக்கு இந்த சேலை. வெறும் 300 தானா? ஆமாம், ரெயின்போ சில்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. இந்த டைம் ஏகப்பட்ட கலெக்ஷன் ஒன்று. ஏகப்பட்ட கலெக்ஷனுங்க பாருங்க. எப்படி மின்னுதா சேலை தக்கன்னு செம்மையா இருக்குண்ணா. ஓகேவா? சேலை எப்படி எல்லாமே 6 கலர் மேட்சிங். 6 கலர். எனக்கு எடுத்து எல்லாம் காட்டலாம்னு ஆசை. எங்க இவ்வளோ கலெக்ஷன்ஸுக்கு உள்ள பூந்தோம்னா, கடைக்குள்ள பூந்தோம்னா காட்டிட்டே இருக்கலாம். மாட்டேங்குது, காட்டிட்டே இருக்கலாம்ப்பா. ஓகேண்ணா. இதெல்லாம் பார்த்தாச்சா? நாங்க என்னண்ணா சேலை? லியோ காட்டன். லியோ. ஓ, நியூ மாடலுங்களா? நியூ மாடல். இங்கே பாருங்க, சூப்பர்ண்ணா. லியோ சில்க். லியோ சில்க் நோ பண்ணிடுவோமா? பார்த்தலாம்ண்ணா. இந்த பாருங்க, டிசைன் செம்மையா இருக்க மாட்டேங்குதுல? சூப்பராக இருக்கும். கட்டினா கையை எடுத்து கும்பிடணும். ஒரு சேலைக்கு 100 ரூபா லாபம் இருக்குன்னா மாங்கல்யம் வாங்க. ஓகேண்ணா. அதுக்கு மேலேயே வைப்பாங்க நம்ம ஆளுங்க. இருந்தால் நான் சொல்கிறேன், ஒரு அளவாக போய்க்கலாம். ஓகேவா? கலர் ஒரு சேலைக்கு 100 ரூபாலாம் 200 வச்சாலுமே நம்ம சாப்பிட போகிறது என்னமோ 4 இட்லியோ 3 இட்லியோ தான். ஆமாம். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம அளவாக விற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்லோவாக பொறுமையாக போய்க்குவோம். ஓகேண்ணா. எடுத்தோடனே ஒரு சேலைக்கு 500 லாபம் வச்சு மேலே நினச்சோம்னா கண்டிப்பாக வண்டி கவுந்துடும். ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் மெதுவாக போகணும். ஆமாம், ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் மெதுவாக பொறுமையாக போய்க்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. வயசு இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு. சேலைக்கு எனக்கு 5 ரூபா கிடச்சாலும் பொறுமையாக நான் விற்பேன். வயசு 30 தான் ஆகுது. இன்னும் 20 வருஷத்துக்கு 50 வயசு வரை உழைக்கலாம். ஓகேண்ணா. ஓகேவா? இந்த மெயின் பிக்சரே தான். மெயின் பிக்சருங்களா? ஆமாம். என்ன கோல்ட் பிரிண்ட். ஓ, சூப்பர். வெறும் 200 ரூபா. 200 தானா? ஆமாம், எல்லாருமே ரேட்டு கம்மிலேருந்து ஓடுவாங்க. நான் விலை ஜாஸ்தியிலேருந்து இப்போ குறைச்சிட்டு வந்துக்கிறேன். ஓகேண்ணா. என்னங்க எப்படி மின்னுதா? அல்டிமேட்டாக இருக்குண்ணா. வெறும் 200 ரூபாய்க்கு என்ன மாதம்? கண்டிப்பாண்ணா. 200 ரூபா ஓப்பன் சேலஞ்ச் விட்றேன் நான். கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். கிடைக்காத ரேட் இந்த ரேட்டுக்கு? நோ சான்ஸ். வெறும் 200 ரூபா. ஃபுல்லாக டிசைன் வந்துருக்க மாட்டேங்குது. ஃபுல் பாடி ஃபுல் டிசைன். தெளிவாக தெரியுதுண்ணா. ஒர்க்லாம் தெளிவாக இருக்குங்க பாருங்கதா. சூப்பராக இருக்குண்ணா. ஃபைல் பிரிண்ட். செம்ம. ஓகேவா? சூப்பர்ண்ணா. அடுத்து இன்னும் லோ ரேஞ்சுக்கு போய்க்கலாமா இல்லை போதுமா? இன்னும் லோ ரேஞ்ச் சரி, இங்கே இருக்குதுப்பா. ஐயோ இதை விட்டுணுமே.
இது என்ன சாலை? டிஜிட்டல் ஸ்டோன் ஒர்க்கு. ஓ ஸ்டோன் ஒர்க்கு. ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு. ஓகே. இங்கே பாருங்க. சூப்பராக இருக்க மாட்டேங்குது. பாரு சூப்பராக எடுத்தோடனே நீங்கள் அப்புறம் மயக்கமே போட்டுருவீங்க. ஓ அந்தளவுக்கு இருக்கும். ஆமாம். எடுத்த அண்ணங்கடையில் தான் எடுப்பேன்னு ஒத்த காலில் நிற்கணும். சூப்பர்ண்ணா. எப்படி எடுத்த அண்ணங்கடையில் எடுத்தால் நான் வியாபாரம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கணும். அந்தளவுக்கு ஒரு சேலை எப்படி செம்மையாக இருக்குண்ணா. இப்போவும் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 10% 20% தான். ஓகே. இதை விட இன்னும் டாபிக்லாம் நிறைய இருக்குது. இன்னும் இருக்கு நிறையா. ஆமாம், இந்த 5ஆம் தேதிக்கு 10ஆம் தேதிக்கு மேலே வர்றவங்களாம் கையில் கல் சிலையாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஓ அந்தளவுக்கு இருக்கு. கையில் கல் சிலையாக தான் எடுத்துட்டு போவாங்க. இவ்வளோ ஸ்டோன் ஒர்க் இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. இப்போ எல்லாம் 1 by 1 இறங்கிட்டு இருக்குங்க பாருங்க. பாடி ஃபுல்லாக ஸ்டோன். சூப்பராக இருக்குதுண்ணா. சரிங்களா? பாடி ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கு. அல்டிமேட்டாக இருக்குண்ணா சார். ஓகேவா? இதெல்லாம் இதில் வர கலர்ஸ் ஃபுல்லாக கலர்ஸ் இருக்கு. ஆமாம், அது சில்வர் ஸ்டோனு. ஓகே. காப்பர் ஸ்டோன் ஓப்பன் பண்ணிடுவோமா? இப்போ சில்வர் காப்பர் 2 டைப் இருக்குங்க அதில். சில்வர், காப்பர், கோல்டு மொத்தம் 3 இருக்குது. 3 டைப்பு. இதில் ஒரு 3000 சேலை இருக்கும். 3000 சேலையா? ஆமாம், ரகத்துக்கு 1000 சேலை. ஓகேண்ணா. ரகத்துக்கு 1000 சேலை, 30,000 சேலை மொத்தம். சூப்பர். 300 பேலு. 300 பேலு. ஆமாம். பாருங்க எப்படி சூப்பராக இருக்குண்ணா. மின்னுதா? அல்டிமேட்டாக இருக்குண்ணா. கடல் அலையான்னு தெரியணும் அந்த அளவுக்கு இருக்கு கலெக்ஷனு. பாருங்க ஃபுல்லாக இருக்கு. தெளிவாக தெரியுது. ஸ்டோன் இருக்கலாம் தெளிவாக இருக்கும். கட்டினா அவ்வளோ வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும். சூப்பர்ண்ணா. மாங்கல்யம் வந்தா மண்வீண்டை கூட மாளிகம், குடிசை கூட கோபுரமா. ஓகே டன். அடுத்த விலை கம்மிக்கு போகலாமா? பார்த்துலாம்ண்ணா. ஏன்னா இதெல்லாம் முடிச்சு நான் விலை கம்மிக்கு வரேன்னா வரவங்களாம் நீங்கள் விலை கம்மியில் விற்கிறீங்க. விலை கம்மி கொண்டு போனால் விற்காது இப்போ. ஓகேண்ணா. தீபாவளி மெயின் கலெக்ஷன் தான் போகும். மெயினாக வந்து ஸ்டோன் ஒர்க்கு நான் போட்டேன் பார்த்தீங்களா? ஆமாம், அது மட்டும் தான் போகும். குழு போகணுங்களா? குழு போகணும். கலர்ஃபுல்லாக இருக்க மாட்டேங்குது. கலர்ஃபுல்லாக இருக்கும். கலராக இருக்கும். கலராக இருக்குமா? ஆமாம், கலராக இருக்குங்க பாருங்க. சூப்பராக இருக்குது மாட்டேங்குதாண்ணா சேலை. எப்படி சேலை தூக்கிட்டு மேலே போட்டா சூப்பராக இருக்குதுண்ணா. கலர் என்ன பிரைஸ்ண்ணா? மேலே இருக்கிறதே தெரியலப்பா. வெறும் 75 ரூபா. 75 தானா? 75 ரூபா. கலர்ஸை போட்டுமா? பார்த்துலாம்ண்ணா. இதோட கலர்ஸை போடுறோம் பாருங்க. அள்ளி போடுங்களா? 75. 75 எவ்வளோ வேணும் உங்களுக்கு? இதுலையாண்ணா 75. ஒரு 200 பீஸ் கிடைக்குமாண்ணா? அண்ணே நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், என்ன கடுப்பேற்றக்கூடாது. மாங்கல்யத்தை கடுப்பேற்றவே கூடாது. இன்றைக்குமே மாங்கல்ய ஜவுளி கடலை பார்த்து நீ 200 பீஸுங்கிறிய. ஏப்பா இதில் மட்டும் 40 லட்சம் சேலை வச்சிருக்கேன்ப்பா. 45 இல்லையா? ஆமாம், இந்த ஒரு ஐட்டத்துக்கு மட்டும் 2.5 லட்சம் சேலை 3 லட்சம் சேலை வச்சிருக்கேன். என்னண்ணா சொல்கிறீங்க? நான் அடிச்சு விடல. நான் வேணும் சடனை ஏற்றுட்டு நான் குடோன சட்டை தூக்கிட்டு அவ்வளோ சேலை எடுத்துருவேன் நான். ஃபுல்லாக பேர் 75 வா அடுத்து. கண்ணே என்ன சொல்லலாம் அது? இது பாருங்க. இதுக்கு அடுத்த ரகம். இதுக்கு அடுத்த ரகம். ஓகே. இங்கே பாருங்க. சூப்பராக இருக்குதா? நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நைஸாக இருக்கும். வெறும் 95 ரூபா. 95 வெறும் 95 ரூபாங்க பாருங்க. சூப்பர்ண்ணா. ரப்பர் மாதிரி இருக்கும் சேலை. சூப்பராக இருக்குதுண்ணா. செம்ம டிசைன் மாதிரி வரைஞ்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது சாரி. ஆமாம், பெயிண்டிங் டிசைன் சூப்பராக இருக்குங்க பாருங்க. செம்மையாக இருக்குண்ணா. இது என்ன பிரைஸ்ண்ணா? வெறும் 95 ரூபா. 95 தான். இதே மாதிரி தான். இதுவும் கட்டுக்கட்டாக வருங்க பாருங்களா. சூப்பர்ண்ணா. எல்லாத்தையும் ரெடி ஸ்டாக் இருக்கு. ஆமாம், வெறும் 95. கேட்லாக் கூட வந்துடும் மாட்டேங்குது. கேட்லாக் போட்டு வந்துருங்க பாருங்க. 95. இங்கே பாருங்க 95க்கு 95. சூப்பர்ண்ணா. அடுத்து இன்னொரு ஆஃபர் விடுவோமா? இன்னொரு ஆஃபரா? ஆமாம், வித் ப்ளவுஸோட. இங்கே பாருங்க, வித் ப்ளவுஸ். ஓகே. ஜாக்கெட்டோட வெறும் 125 ரூபா. 125 வெறும் 125 ரூபா. நிஜமாவாண்ணா? சத்தியமா. இப்போ நம்ப முடியல ரேட்டு. இங்கே பாருங்க, வெறும் 125 ரூபா வித் ப்ளவுஸ். வித் ப்ளவுஸோட வந்துடுது. ஆமாம், ஜாக்கெட் இங்கே பாருங்க. சூப்பராக இருக்குதுண்ணா. வித் ப்ளவுஸ் அருமை. லென்த் பக்காவாக இருக்க மாட்டேங்குது சாரியில். 630. ஆமாங்க, சூப்பர். வித் ப்ளவுஸோட என்ன ரேட்டு? 125 ரூபா. எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எங்கே போய் வேணா கேளுங்க. அண்ணன் கடைக்கு வாங்க. 5000 பீஸ் 10,000 பீஸ்னா அள்ளி விட்றோம் நான். ஸ்டாக் இருக்கு. ஆமாம், இது போக நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் பெட்டு, சேலை, நைட்டி, பாவாடை, கேடை எல்லாமே இருக்குது. ஆமாம், நம்ம கடையை பொறுத்தவரை சேலை, ஜாக்கெட் பெட்டு, பாவாடை, நைட்டி எல்லாமே இருக்குது. ஓகே. ஜஸ்ட் ஈரோட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு வாங்க. எல்லா கலெக்ஷன் வாங்கிக்கலாம், அள்ளிட்டு போயிடலாம். ஆமாம், தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்க. நான் இந்த வீடியோவில் எல்லா வீடியோன்னு சொல்லி நான் வேண்டிக்கிற ஒன்றே ஒன்று தான், வயசானவங்க கை குழந்தை வச்சுக்கிங்க, தயவு செஞ்சு வராதிங்க, என் கடைக்கு வராதிங்க. ஏன்னா எங்கள் முடியல அவ்வளோ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட்டிங் பீரியட் போகுது. ஓகே, ரொம்ப சிரமப்படுறீங்க. ஆன்லைனில் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுறேன் நான். ஓகேவா? நன்றி, வணக்கம்.